இங்கே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஆணவ படுகொலை நடந்ததை பார்த்து கொந்தளிச்சு ரொம்ப கோவப்பட்டு கும்பல் கும்பலாக எழுந்து கொந்தளிக்கிறாங்க. எதுக்கு கொந்தளிக்கிறாங்க? இறந்தவங்களுக்கு நீதி கிடைக்கணும், இல்லை இதுக்கப்புறம் இந்த மாதிரி யாரும் இறக்கக்கூடாது அப்படின்னா கிடையாது. இந்த ஹோட்டலெல்லாம் நின்று 4-5 பேர் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இந்த நாய்ங்க வந்து கீழே நிற்கும். எதுக்கு நிற்கனா, அவங்க சாப்பிட்டது எதனா போடுவாங்க அப்படின்ற காரணத்தினால. அந்த மாதிரி தான் இந்த கொந்தளிக்கிறவங்கலாம். ஏன் கொந்தளிக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, எதை வச்சு நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த இறந்து போனதை வச்சு நம்மளுக்கு ஆதாயம் கிடைக்கும், நமக்கு ஒரு கூட்டத்தை சேர்த்துக்கலாம், அதை வச்சு நம்ம ஓட்டு பார்க்கலாம், அதை வச்சு நம்ம வந்து எதனா ஒரு கட்சியில் மெஜாரிட்டி காட்டி ஓட்டு இது கூட்டணி சேரலாம் அப்படின்ற கணக்கு. இதை வச்சு நான் சொல்கிறேன்றதை கரெக்டாக தெளிவாக புரிஞ்சுங்க. 2 பேர் காதலிச்சு கல்யாணம் பண்ணுறாங்க, அதை அவங்க அப்பா அம்மாவுக்கு பிடிக்காம வெட்டுறாங்க. அதை நான் கரெக்டுன்னு சொல்லலை, அது மிகப்பெரிய தப்பு. அதை நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஆனால் இவங்க பண்ணுறத நான் கோடிட்டு காட்டுறேன். அந்த குடும்பத்துக்குள்ளே நடக்கிற பிரச்சனையில் நடுவில் வந்து கூத்தாடி சம்பாரிச்சிக்கிறாங்க பாருங்கள், பேரையும் புகழையும் தன்னுடைய கட்சியை வளர்த்துக்கிறதுக்கு. அவங்கள சொல்கிறேன். ஆணவ படுகொலைக்கு கொதிக்கிறவங்க கொந்தளிக்கிறவங்க இங்கே நடக்கிற அநியாய படுகொலை இருக்குது தெரியுமா, அதுக்கெல்லாம் ஏன் கொந்தளிக்கிறது கிடையாது. அதுவும் உயிர் தான், இதுவும் உயிர் தான். ஆணவ படுகொலைக்கு வந்து நம்ம போய் தலையிட்டால் நமக்கு ஒரு கூட்டம் சேரும். இங்கே அநியாயமாக 4-5 பேர் கத்தி எடுத்து சுற்றிக்கிட்டு எல்லாரையும் வெட்டுறானுங்க. ஒரே ஆள் 30 கேஸ் 40 கேஸ் 50 கேஸுன்னு இருக்கானுங்க. அதை பற்றி எவனாவது பேசுகிறானுங்களா? பேச மாட்டானுங்க. ஏன் பேச மாட்டாங்க? அவங்கள பேசினா அவங்க நம்மளுக்கு எதிரி ஆவாங்க. மக்களுக்கு நல்லது பண்ணி நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுது? நம்மளுக்கு ஒன்றும் கிடைக்க போகிறது கிடையாது. ஆனால் ஆணவ படுகொலைக்கு வந்து பேசினா ஒரு தரப்பு கூட்டம் நம்ம கூட சேரும். அதை வச்சு நம்ம எதனா பொறுக்கி தின்னலாம். ஆனால் இங்கே போய் மக்களுக்கு க்ளீன் பண்ண என்ன ஆகும்? நம்மளுக்கு எதுவும் கிடைக்காது. இதுதான், இதை வச்சு தான் சொல்கிறேன், தெளிவாக புரிஞ்சுக்குங்க. ஓகேவா? நமக்கு வந்து ஒருத்தன் சப்போர்ட் பண்ணுறான்னா அவன் நல்லவன் கிடையாது. அவனுக்கு ஆதாயம் இருக்குன்னா தான் அவன் வருவான். அதே சமயம் மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறவன் எல்லா விஷயத்துக்கும் வந்து முன்னாடி நிற்பான், ஆதாயத்தை எதிர்பார்க்காத. ஓகேவா?